ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற சுவாமி விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஓமகுண்ட விநாயகர் சன்னதியில் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த விநாயகர் வந்து நம்ம விஸ்வாமித்திரர் அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ண விநாயகர். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம சுவாமி விஸ்வாமித்திரர் வந்து ஓமகுண்டம் வளர்த்த அந்த யாகம் வளர்த்த கிணறு பார்த்திங்களா, இப்படி இருக்குது. எல்லாரும் வந்து நீங்களும் இந்த ஆலயம் இது வந்து தரிசனம் பண்ணி அவரோட நம்ம விஸ்வாமித்திரருடைய அருள் பெற்று செல்லணும். இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன தெப்பக்குளம் என்ன இருக்குது. இது விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் முன்னால் இருக்குது. இந்த விநாயகர் சன்னதியோட முன்பக்கமாக இந்த தெப்பக்குளம் இருக்குது. இங்கே நல்ல அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம், நல்ல ரம்மியமான நல்ல இயற்கை சுற்றுச்சூழல், ரொம்ப அமைதியான ஒரு இடம். நீங்கள் வந்து தியானம் பண்ணிவிட்டு போங்க, வந்து இந்த இறைவனுடைய அருள் பெற்று தியானம்லாம் பண்ணிவிட்டு போங்க. இங்கே பாருங்கள், இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடம். இங்கே பாருங்கள், நம்ம இனி சுவாமி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு போவோம். இதுதான் விஸ்வாமித்திரர் ஆலயத்தின் முன்பு இருக்கக்கூடிய ஓமகுண்டம். இது நம்ம இந்த கிண்ணிட்டு மேலே வந்த கூரை எடுத்து ஒரு போட்டு கடைசி போடு பண்ணிட்டு. இது ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம். நம்ம இந்து அறநிலையத்துறையோட ஒரு இதை பாருங்கள், எவ்வளவோ ஆலயங்கள் உள்ள வருமானங்களெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் பழைய அந்த பழமையான அந்த கட்டிடம் தான் இருக்குது. இன்னும் அது மாற்றி கூட அமைக்கல. இங்கே பாருங்கள், அந்த ஓலை கூரைகள் நம்ம ஆலயத்தினுடைய வருமானங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலை. நம்ம ஆலயத்தினுடைய விஸ்வாமித்திர மகரிஷியோட இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் என்ன அழகில் இருக்குன்னதை நீங்கள் நல்லா பாருங்கள். இதுதான் நம்ம இந்து அறநிலையத்துறையோட ரொம்ப அவங்க வந்து கையில் வச்சுருக்க இதை பார்த்துக்கிடுங்க, அழகு இதுதான். இது அறநிலையத்துறையின் அழகு இதுதான், பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம விஸ்வாமித்திரர் ஆலயத்தோட ஆலயம் பாருங்கள். இது நம்ம விஸ்வாமித்திரரோட மூல விக்கிரகம். எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் பக்கத்தில் வந்து தரிசனம் பண்ண முடியாட்டாலும் நாங்கள் எவ்வளோ பக்கத்தில் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த காயத்ரி மந்திரம் உருவானதுக்கு காரணம் இந்த தன்னுடைய உடம்பையே எரித்து தன்னுடைய தேகத்தையே எரித்ததுனால தான் காயத்ரி மந்திரம்னு சொல்லி அம்மா உமாதேவியால் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த காயத்ரின்னு ஒரு மந்திரத்துக்கு சொந்தக்காரர்னு சொன்னால் நம்ம சுவாமி விவேகானந்தரை தான் சொல்லணும், இந்த விஸ்வாமித்திரர் தான் சொல்லணும். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி இப்படி ஆலயத்தை பாருங்கள், இந்த நிலைமையில தான் வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகான பெரிய ஒரு இது, எவ்வளோ பிரபலமான ஒரு மகரிஷி. அவருடைய இது இப்படி இந்திரலோகத்துக்கு எதிராக ஒரு சுந்தர லோகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி திரிசங்குவுக்கு ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கின நம்ம விஸ்வாமித்திரருடைய ஆலயம் எப்படி வச்சுருக்காங்கங்கிறத மட்டும் பாருங்கள். எல்லாம் பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர். விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்த மகாலிங்கேஸ்வரர் இது சுவாமி. பார்வையாளர்களே,
விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை பண்ண அம்மா அகிலாண்டேஸ்வரி உலக நாயகி அவரை அழைப்போம். விஸ்வாமித்திரர் பாதம் 27வது சீடர் அவருடைய விஸ்வாமித்திரர் சீடர் 27வது சீடர் அப்படின்னு சொல்லி இது விஸ்வாமித்திரர் 27வது சீடர். அவருடைய பாதம் இங்கே பாருங்க, அவருடைய பாதம் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன நினைச்சாலும் அந்த நினைத்த காரியம் இங்கே வந்து முறையிட்டா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட நம்பிக்கை. நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து இவருடைய பாத திருவடிகளில் நீங்கள் வந்து சொல்லி உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இனிப்பு பழங்கள் அந்த இதெல்லாம் போட்டு அனுப்பிவிடுங்க. அந்த எழுத்து இருக்குல்ல அது போகிற அனுப்பிவிடுங்க. அது போட்டு அவங்க பார்த்துக்குருவாங்க. பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் அவருக்கு சித்தருக்கு என்ன தேவை, என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்க, இதுதான் அவருடைய சித்தருடைய பாதம். நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா சேவிச்சுக்கோங்க. உங்களுக்கும் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக அது உங்களுடைய நம்பிக்கையும் கூட. இவன் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரோட பிரசித்தி பண்ணது சிவனே அம்பாள் வழிபட்ட இடம்னு சொல்லுது. சிவனும் அம்பாள் வழிபட்ட விஸ்வாமித்திரர் அங்கே இருக்காரு. சிவனும் அம்பாள் வழிபட்ட இடம். இது விஸ்வாமித்திரர் வழிபட்ட சிவன், அம்பிகை அம்பாள். பார்த்துக்கோங்க, இது அவர் வழிபட்ட இடம். நீங்களும் இந்த புனிதமான இடத்துல உங்கள் திருவடிகளும் பட்டு உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் எல்லாம் உங்களுடைய பாதம் பட்டாலே நம்ம செய்த பாவ வினைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. நீங்கள் வாங்க, வந்து இந்த மகானுடைய புண்ணிய சேத்திரத்தில் நீங்கள் வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நீங்களும் வாங்க, வந்து பாருங்க. நிவர்த்தி ஆகும். 300 பாவங்கள், குழந்தை இல்லாத, வியாபாரம், தொழில், பித்திரு தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், 300 பாவங்கள் எல்லாம் 64 தோஷங்கள் அடங்கும் அடங்கிடும் சொல்லி இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து வழிபட்டா இங்கே வந்து 64 தோஷங்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள் நம்ம அறிந்தும் அறியாமலும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம். இந்த பாவங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய விஸ்வாமித்திரருடைய ஆலயம், விஸ்வாமித்திரர் வழிபட்ட இந்த அம்பாள், இந்த சிவன் சந்நிதியில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி நம்ம அறிந்தும் அறியாமல் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம். இந்த பாவங்களெல்லாம் தீரணும்னா இவருடைய ஆலயத்தில் ஒரு முறை உங்களுடைய பாதம் பட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு நம்பிக்கையும். வந்து பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் இன்னும் கொஞ்சம் சேர்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது, தில்லைக்காளி. இதில் வந்து பக்கத்தில் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இனி நாங்கள் அடுத்து அந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ண போகிறோம். சரி, எங்களோட நீங்களும் சேர்ந்து வாங்க. இது சண்டீஸ்வரரோட ஆலயம். பாருங்கள், இதுதான் சண்டீஸ்வரரோட ஆலயம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. பாருங்க, பைரவமூர்த்தி. இது நவக்கிரகம் இங்கே இருக்க நவக்கிரகம். இது விஸ்வாமித்திரர் வழிபட்ட இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகம். நாங்கள் இந்த நவக்கிரகத்தை வழிபட்டுட்டு வர்றோம். எப்போதுமே நவக்கிரகத்தை சுற்றும்போது 7 முறை ஒரு பக்கமாகவும் வலதுபுறமாகவும் 2 தடவை இடதுபுறமாகவும் சுற்றணும். ராகுக்கும் கேதுக்கும் இடதுபுறமாக சுற்றணும். இது பார்த்தீங்களா, பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, நமக்கு எந்த விதமான பாவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இங்கே வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும். இதுதான் தில்லைக்காளி ஈஸ்வரி, தில்லை மாகாளி அம்மன். நாங்கள் இங்கே சீக்கிரம் வந்து உங்களுக்கு அம்மனை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடி வந்தோம். ஆனால் இங்கே பூஜை முடிஞ்சிட்டு விஸ்வாமித்திரர் வழிபட்ட தில்லை மாகாளி அம்மன் சன்னதி இதுதான். பாருங்க, இதுதான் விஸ்வாமித்திரர் வழிபட்ட தில்லை மாகாளி அம்மன் கோயில். நீங்களும் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். நீங்களும் இங்கே வந்து உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஆலயங்கள்லேயும் வந்து வழிபட்டு உங்கள் பாவ நிவர்த்தி செய்து புண்ணியம் தேடுங்க. நன்றி, வணக்கம்.